அல்லாஹ் தஅபுது இல்லவா, அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கக்கூடாது, சிலரை கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது, இந்த மாதிரியான கொள்கை நோக்கி வாருங்கள் அப்படின்னு அந்த ஆயத்தை எழுதிவிட்டு, நான் உன்னை அழைக்கிறேன், நீ இந்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாயானால் உன்னை பின்பற்றி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை நன்மையும் நீ அடைந்து கொள்கிறாய். நீ ஏற்றுக்கொள்ள தவறினால் அதன் பாவத்தையும் அத்தனை பேருடைய பாவத்தையும் நீ சேர்த்து சுமக்கிறாய். அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், உனக்கு சலாமத் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடிதத்தை எழுதி போஸ்ட் பண்றதா? சவுண்ட் வரலையாமா? வந்துருச்சா? கடிதத்தை எழுதி போஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். 2 பேரை கூப்பிட்டு கொண்டு கொடுத்துட்டு வராங்க. கடிதத்தை எழுதி 2 பேரை கையில கொடுத்து, நான் சொன்ன கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு வான்னு போறாங்களே. எந்த வேலைக்கு என்ன விடுவானாவ? கொடுக்க போறாங்க விடுவானாங்க. அப்ப அவ்வளவு, அதாவது எதுக்கு சொல்றேன்னா, அரசியல்ல அவ்வளவு செல்வாக்கு, எவனுக்கும் பயப்படுறது கிடையாது. அவர்கள் தான் முகமதுங்கிற பேரை கேட்டா பயந்தாங்க. எதனால பயந்தாங்கன்னு கேட்டா, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் மௌத்த காதலிக்கிற கூட்டம். நமக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் சம்பளத்துக்கு பணியாற்றக்கூடிய ராணுவம். ஒவ்வொரு அரசனுக்கு தெரியும், கொடுக்கிற காசுக்காக வேண்டி பணியாற்றக்கூடிய ராணுவம். சம்பளம் இல்லைன்னா பணியாற்ற மாட்டான். அல்லது வேற வேற நோக்கத்துக்காக வேண்டி பணியாற்றக்கூடியவன், புரட்சி பண்ணி கூட கவுத்து விட்டு கூட பிடிச்சிக்கிடுவான். அந்த ஆளுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் அப்படி கிடையாது, வேற மாதிரியான ஆட்கள். சின்ன சொன்னால் செய்ய ஆட்கள் இருந்தா தானே அந்த மாதிரி ஆட்கள் தானே பயப்படுவான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி இருந்த இந்த கூட்டத்தினுடைய வலிமையை தெரிந்து கொண்டு இந்த கடிதத்தை அவரும் தைரியமா கொண்டு போறாரு. ஒவ்வொரு மன்னர்களுக்கும் 2 பேர் போறாங்க. அவங்களும் வாங்குறாங்க. வாங்குறவன் பிடிச்சு கட்டலான்னு சொல்ல முடியல. வாங்கி படிச்சுட்டு சபையில் அதை வச்சு விவாதிக்கிற அளவுக்கு வந்துச்சே தவிர, ஒரே ஒருத்தன் அதை கிழிச்சு போட்டான தவிர கொண்டு வந்தவங்களை ஒண்ணும் செய்ய முடியல. கொண்டு வந்தவங்களை ஒண்ணும் ஏன் முடியல? ஏதாவது பண்ணிவிட்டா அவர் பயங்கரமான ஆளு, அவர்கிட்ட மோதக்கூடாதுங்கிற அளவுக்கு செல்வாக்கு. இந்த செல்வாக்கான சொல்ல வரேன். இன்டர்நெட்ல கூட இப்ப அந்த கடிதங்கள்லாம் வந்திருக்கு. இப்ப போட்டு விட்டாங்க முந்தா நாள் இன்டர்நெட்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் அந்த கடிதங்கள் அனுப்புனாங்க, அன்றைக்கே எவ்வளவு வலிமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க என்பதை போட்டிருக்காங்க. அதனுடைய முகவரி வந்து அந்த காலத்து உணவுகளை தெரிஞ்சுக்கிறீங்க, இன்டர்நெட் முகவரி. அப்ப அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னைக்கே அந்த கடிதங்களை அனுப்பி வாடான்னு கூப்பிடுற அளவுக்கு வலிமையா இருந்தாங்க. அதனாலதான் மக்கா மட்டும் இருந்த ஒரு ஊரு மக்காவா போய் மதினா வரைக்கும் போய் தாயிபு வரைக்கும் போய் அப்படி விரிஞ்சு சாமு ஈராக்கு சிரியா இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன நாடு 55 பிரிஞ்சு கிடக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன அந்த நாடு மாத்திரமே இன்றைக்கு 55 நாடா பிரிஞ்சிருக்கு. இந்த 55 நாடுகளா இருக்கக்கூடியது அன்னைக்கு ஒரு நாடு. 55 குவைத் ஒரு நாடு, இவங்க ஒரு ஊரை வச்சுட்டு ஒரு நாடுன்னு வச்சுக்குவாங்க. குவைத் ஒரு நாடு, துபாய் ஒரு நாடு, ஷார்ஜா ஒரு நாடு, இவங்களுக்கு நாடு, இதெல்லாம் நாடு. ஆனா அங்க என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் என்னடா நாடு ஒன்னா எழுத்து போட்டு ஒன்னா, அவ்வளவு பெரிய வலிமைங்க, அவ்வளவு பெரிய செல்வாக்கு. இவ்வளவு அந்தஸ்து இருந்தால் ஒருவர் எப்படி நடக்கணும்? ஆன்மீகத்திலையும் மறுபேச்சு சொல்ல ஆள் இல்ல, அரசியல்லையும் அப்படி ஒரு செல்வாக்கு. இப்படி இந்த சம்பவங்கள் நான் சொல்ல போறேன். இதை சொல்லும் பொழுதெல்லாம் இது 2ஐயும் மனசுல வச்சுக்கிட்டு பார்க்கணும். இதை நான் நடப்பேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க நடக்கலாம், நான் நடக்கலாம். அந்த நிலையில் உள்ளவருக்கு நடக்க முடியுமான்னு நீங்க பார்க்கணும். எந்த நிலையில? இப்படி ஒரு நிலையில உள்ள ஒருவருக்கு இப்படி நடக்க முடியுமா? அது மாதிரியான சம்பவங்களை தான் பார்க்கணும். எப்படி எளிமை, எப்படி இந்த மனிதரால பதவி அவரை ஒண்ணும் செய்ய முடியல, புகழ் ஒண்ணும் செய்ய முடியல, காசுதான் மாற்ற முடியலன்னு பார்த்தா, இந்த அந்தஸ்து புகழ் இந்த மரியாதை அசைச்சு இந்த மரியாதைக்கு ஆசைப்பட்டு அதுக்குன்னு என்ன தேவை ஒரு தனியா தனக்கு ஒரு இதை விரும்புறாரான்னு பார்த்தா அதுவும் இல்ல. எப்படி இது முடிஞ்சிச்சு? அல்லாஹ்வுடைய தூதர்னால முடிஞ்சாரு, ஒண்ணு இல்ல. அவனை பயந்தாங்க. கொண்ட கொள்கையில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கொள்கையில் நம்பிக்கை இல்லாதவங்க நண்டுதல சொன்னதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அந்த மாதிரி நடந்து காட்டுறாங்க. ஒரு சம்பவத்தை பாருங்க. ஜாபிர் பின் அப்துல்லா அவர் ஒரு இளைஞர், ஒரு நபித்தோழர். இவங்க ஒரு போருக்கு போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்ல கலந்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. திரும்பி வந்தா சபையா ஒன்னா போயிட்டு இருக்காங்க. போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போய்கிட்டு இருக்க மாட்டாங்க. எந்த தலைவருக்கு என்ன செய்யுமா, அவன் பாட்டுக்கு போவான், பின்னாடி வர பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. அவன் ஒழுங்கா போய் சேர்ந்தா போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, போய்கிட்டு இருந்தாலும் பின்னாடி பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்காங்களா அவர் பார்த்து திரும்பி வர்ற வழக்கம். திரும்பி பார்த்தா கடைசியா வர்றாரு ஜாபிர். இந்த ஜாபிர்ங்கிறவரு என்ன செய்யறாரு, எல்லாம் வந்துட்டாங்க, அவர் தனியா பின்னாடி வர்றாரு. ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுது. எதனால பின்னாடி வர்றாருன்னா நவர மாட்டேங்குது.
ஒட்டகத்துக்கு சண்டித்தனம் வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க படுத்துக்கணும், எந்திரிக்கவே செய்யாது. வேணும்னு அப்படி பண்ணும் ஒட்டகம். ஒரு காரணம் இல்லாம என்ன செய்யும், அப்படிலாம் பண்ணும். அது எப்படி கிளப்புற வைத்தியம்னா அவங்களுக்கு தெரியும், அரபியர்களுக்கு கிளப்பி விட்டுருவாங்க. அப்ப அந்த ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுது. அப்ப முன்னாடி போயிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவங்க ஒட்டகத்தை திருப்பி பின்னாடி ஒருத்தர் வரல, போய் பாருங்க, ஒரு ஆளை விட்டு சொல்லலாம்ல, ஏன் பார்த்தாலும் பின்னாடி வர்றாரு கொஞ்சம் பாருங்கப்பான்னு கூட சொல்லலாம். அது சொன்னாலே போதும். ஒரு தலைவர் என்ற முறையில அது சொன்னாலே கரெக்டான பணிதான், அதுவே போதுமானது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருக்கல. எல்லாத்தையும் விட்டு அவங்க போறாங்க, கிட்ட அவர்கிட்ட தேடி போறாங்க. ஏன் பலாட்டி, ஏன் என்ன செய்யுது, ஒட்டகம் படுத்துக்கிடுச்சா, சரி நீ ஏறி உட்கார வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு அடிக்கிறாங்க. அதை அவங்களுக்கு கலப்பு தெரியும். இந்த ஒட்டகத்தை எல்லாம் மேய்ச்சால் அவங்க என்ன செய்ய, ஒட்டகத்தெல்லாம் சின்ன வயசுலயே அந்த மேய்ச்சி எப்ப என்ன மாதிரி பெற்றதுல கலப்ப முடியும்னு தெரியும். ஒட்டகத்தை எடுத்து அவங்க அந்த ஒட்டகத்தை விரட்டுறதுன்னு ஒரு கம்பவுண்ட் வச்சிருப்பாங்க. அதை வச்சு கொடுக்க வேண்டிய கொடுத்துல அதை கிளப்பி விட்டாங்க. ஒட்டகத்தை எந்திரிக்க விட்டு சண்டித்தனம் படுத்துக்கிடுச்சுல, எந்திரிக்க விட்டு அவரை ஏறி உட்காரு சொல்லி ஏறி அவரை உட்கார வச்சுட்டு முன்னாடியில வந்துட்டு இருக்கிறாங்க. அவரு அந்த இடத்த சேர்ற வரைக்கும் பேசிக்கிட்டு வர்றாங்க. என்னப்பா கல்யாணம்னு ஆயிடுச்சா, இளைஞரா இருக்காருல்ல, இவர் இளைஞரா இருக்காரு, இளைஞர் தானே கேட்கணும், பொன்னாட்டி இருக்காங்கன்னு கேட்கணும். 40 வயசுக்காரன் கேட்க மாட்டோம்ல, அவர் இளைஞரா இருந்தவங்க கேட்கிறாரு, சவ்வச்சித்த கல்யாணம் ஆயிடுச்சா, இதெல்லாம் ஒரு தலைவர் கேட்கிற வேலையா, ஏற்றில நீ வந்து சார் நான் போறேன் அப்படின்னாலும் போதும். ஒரு தலைவர் என்ற முறையில் அது செஞ்சா போதும் தானே. ரசூல் என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சா, ஆயிடுச்சு சரின்னு சொல்லி அவரோட விட்டுருக்கலாம். அப்ப கேட்கிறாங்க, என்ன கன்னி பெண்ணா கல்யாணம் முடிச்சியா, விதவையா கல்யாணம் முடிச்சியா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல விதவை தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், நான் விதவை தான் கன்னி பெண்ண கல்யாணம் முடிக்கல அப்படியான்னு கேட்டுட்டு அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விதவைய கல்யாணம் பரிதாபப்பட்டுலாம் முடிக்க கூடாதுப்பா, பரிதாபப்பட்டு முடிக்கக்கூடாது, விருப்பம் இருந்து முடிக்கலாம். வாழ்க்கை கொடுக்கிறேன்னு பரிதாபப்பட்டு முடிச்சு அப்புறம் ஒரு கன்னி பெண்ண முடிச்சா தேவையில்லைன்னு சொல்லி நீ ரூட் மாறி அப்படி போயிடக்கூடாதுப்பா, அதுக்காக வேண்டி சொல்றாங்க. அல்லா விக்ரத், ஏன் நீ சின்ன பிள்ளையா தானே இருக்கு, ஒரு கன்னி பெண்ண முடிச்சுக்கலாம்ல, இளைஞரா தானே இருக்கிற, அல்ல இளைஞர் கல்யாணம் பண்ணினா கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருப்பீங்களப்பா, அப்படி அதுக்கு ஒரு அட்வைஸ். அப்படி முடிச்சிருக்கலாம், ஏன் விதவையை தேர்ந்தெடுத்த. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்க அத்தா இறந்துட்டாரு, அப்துல்லா இறந்துட்டாரு, இறக்கும்போது சின்ன சின்ன தங்கச்சிமார்கள் எடுத்துட்டு போயிட்டாரு, அதை பராமரிக்கிறதுக்கு எனக்கு முடியாது, என் பொறுப்புல தங்கச்சிகள்லாம் இருக்கிறாங்க, அந்த தங்கச்சிகளை நான் பராமரிக்கிறதா இருந்தா அதுக்கு கன்னி பெண்ணை கொண்டாந்து வச்சோம்னா அது பொறுப்பா பராமரிக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் பெரிய பொம்பளையா வயசான பொம்பளையா இருந்தா அவங்க பராமரிச்சுக்கிடுவாங்க. அதுக்காக வேண்டிதான் நான் கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணல, விதவையை பண்ணல. அவங்க என் குழந்தை என் தங்கச்சிகளை நல்லா பாத்துக்குவாங்க, சிங்காரிச்சு, அதுக்காகத்தான் நான் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கூட அப்புறம் சொல்றாங்க, சரி ஊருக்கு திரும்பி போறோம்ல, சந்தோஷம் தானே, திரும்பி போறோம்ல, போருக்கு போகும்போது பிரச்சனைக்கு போறோம், இப்ப ஊருக்கு போறோம்ல, சரி போய் ஜாலிதான் போய் ஜமாயிங்க போங்க, வீட்டுக்கு போயிடல அப்படியே சிரிப்பா தமாசா சொல்லிட்டு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, ரொம்ப சண்டித்தனம் பண்ணதுல ஒட்டகம், இதை வித்துருயா பேசாம, வித்துருயான்னு கேட்கிறாங்க. எனக்கு வித்துரு, இது சரியில்லை, வேற ஒட்டகத்தை நீ வாங்கிக்க, இந்த ஒட்டகத்துல உனக்கு திலையாய் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிற, இந்த ஒட்டகத்தை நீ எனக்கு வித்துருங்கிறாங்க. சரின்னு சொன்ன உடனே சரின்னு ஒரு சில தொகை ஊக்கியான்னு சொல்றாங்க, ஊக்கியான ஒரு தொகை, அந்த தொகையை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நான் விலைக்கு எடுத்துக்கிறேன், ரூபா மதினாவில் வாங்கிக்க, இப்ப வண்டி ஒட்டகத்தை நீனே கொண்டு வந்துரு, ரூபா மதினாவில் வாங்கிக்க அப்படின்ட்டாங்க. நான் வாங்கிக்கிறேன்ட்டாங்க. வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சரி நீ பின்னாடி சேர்ந்திருப்பா, ஒட்டகம் இனிமே சண்டித்தனம் பண்ணாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்துட்டாங்க. அவ்வளவு தூரம் பேசிட்டு எல்லா வார்த்தையும் கேட்டுவிட்டு வந்துட்டாங்க. நெருங்கினவன வந்துட்டாங்க. வந்த உடனே நான் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு மறுநாள் காலையில பள்ளிவாசலுக்கு வர்றேன். வந்தா பள்ளிவாச வாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு நிக்கிறாங்க. நின்ற உடனே ஆன கத்தம்ட்ட, இப்பதான் வர்றியா கேட்கிறாங்க. ஆமா இப்பதான் வர்றேன். சரி ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டீங்களா, ஒட்டகத்தை விலைக்கு வாங்கிட்டாங்களே, ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டீங்களா, ஆமா அந்த ஒட்டகத்தை அங்க கொண்டு விடு, ஜக்காத்துல கொண்டு விடு, ஜக்காத்து ஒட்டகம் இருக்குல்ல அதுல கொண்டு சேர்த்துரு, பள்ளிவாசலுக்கு 2 ரக்காத் தொழுவு அப்படிங்கிறாங்க. நான் போய் தொழுவேன். ஜாபீர் சொல்றாரு, தொழுகிட்டு வரும் பொழுது பிலால்கிட்ட கூப்பிட்டு, இந்த ஆளுக்கு ஒட்டகத்தை விலைக்கு வாங்கியிருக்கு, அதுக்குள்ள ரூபாயை கொடுத்து விடு அப்படின்னு பிலால்கிட்ட உத்தரவு போடுறாங்க. இதெல்லாம் பொதுக்காரி